ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 2007 ரிலீஸ் ஆன தி பேபி சிட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் ட்ராமா படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. தி பேபி சிட்டர்ஸ் 2007 ரிலீஸ் ஆன இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 17 வயசு பொண்ணு காலேஜ் படிக்கிறா. ரொம்பவும் வறுமையில் இருக்கிற ஒரு குடும்பம். ஸோ இவன் வந்து அந்த பேபி சிட்டர் வேலைக்கு போகிறான். அதை குழந்தைகளை பார்த்துக்கிற ஒரு வேலைக்கு போகிறான். அந்த போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் மேலே ஒரு க்ரஷ் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து ஹீரோயினை ட்ராப் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் கிடைக்குது. அந்த ட்ராப் பண்ணும்போது டீ சாப்பிடலாமான்னு கேட்குறாரு. டீ சாப்பிட்டுட்டு இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது சும்மா ஒரு லைட்டாக வாக் போகிறாங்க. அந்த வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கிற மாதிரி ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓனர் வந்து நம்ம ஹீரோயினை பாஞ்சிடறாரு. பாஞ்சும்போது ஹீரோயினுக்கும் அதை பிடிச்சி போய் அங்கே ஓகே அவங்க 2 பேரும் அங்கே ஒன்றா இருந்துடுறாங்க. இருந்ததுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ் கொடுக்குறாரு. ஒரு $300 டிப்ஸ் கொடுக்குறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய அமௌண்ட்டாக படுது. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹீரோயின் சொல்லும்போது, என்னது $300 அதுவும் இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக வராங்க. ஸோ எங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது வேலை தான் சொல்லணும் போது இவன் வந்து என்ன பண்ணுறா அப்படிங்கிறத சொல்லிடுறா. இது மாதிரி நான் வந்து அவங்க கூட இது மாதிரி இருந்தேன். அது மாதிரி தான். அதனால அவன் எனக்கு இந்த மாதிரி காசு கொடுத்தா இருக்கேன். சரி ஓகே நாங்களும் இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னோடனே இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ கல்யாணம் ஆகி அன்ஹாப்பியாக இருக்கிற ஆட்களை அவன் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இவங்க பேபி சிட்டராக வேலைக்கு போகிறாங்க. ஸோ வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்த இவங்க லைஃப்பில் திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை என்ன? அந்த பிரச்சனையில் இவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் படத்துடைய மீதி கதை. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அடல்ட்ஸ் பேஸ்டு மூவிங்கிறனால இதை நீங்கள் தனியாக பாருங்கள். அதுவும் 18 வயசுக்கு மேலே இருக்கிற மட்டும் இந்த படம் தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஸோ டைரக்ட் லிங்க் தான் போய் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதை விட ஒரு சூப்பரான செமையான ஒரு படத்தில் வந்து பார்க்குறேன். பாய்.